எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா. மீடியன் அப்படின்றதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்க்கணும். மீடியன் இஸ் ஈக்குவல் டு L + n/2 - CF டிவைடட் பை F இன்ட்டு H சரிங்களா. இதுதான் மீடியனோட ஃபார்முலா. ஓகேவா. இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும் சரிங்களா. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே n/2 தான் கண்டுபிடிக்கணும். அந்த n/2 கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன் சரிங்களா. இந்த கொடுத்துருக்காங்களா இந்த ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி எழுதி வைக்கணும்னு சொல்கிறேன். 16 15 அது அப்படியே இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 அப்படியே வச்சிடணும். அப்புறம் இங்கேருந்து இங்கே சரிங்களா. 16 ஒரு 15 6 11 31மா 31 வருமா, 31 ஒரு 31 62 அப்படியே இது 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 ஆட் பண்ணிகிட்டே வரணும் ஓகேங்களா. 62 24 66 சாரி 86 86 ஒரு 38 8 9 10 11 சரிங்களா. 124 ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஆன்சரு. இந்த 124க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா 124 டிவைடட் பை 2, அதாவது இது வந்து n/2 அப்படின்னு சொல்லப்படுறது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக இந்த இதை பார்த்தீங்கன்னா 62 கிடைக்கிறதுக்கு n/2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த n/2வை டேரெக்டாக இந்த 62 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருவோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த CF கண்டுபிடிக்கணும், F கண்டுபிடிக்கணும், LH சரிங்களா. இதெல்லாம் எங்கேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த 62 தான் மெயின். ஃபஸ்ட்டு n/2 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த 62வை நம்ம இங்கே ஒரு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் சரிங்களா. இந்த 62 எங்கே வருது, எங்கே அரைவ் ஆகுது, இந்த 62 இங்கே வருது சரிங்களா. அதே மாதிரி இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக 62ன்னு வந்துருச்சு. ஆனால் சில சம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 62 டேரெக்டாக வராது. 63 வந்திருக்கலாம், இல்லைன்னா 61 வந்திருக்கலாம். அப்போ வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா. இப்போ 62 நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு நேராக என்ன இருக்குது, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு F, அதுக்கு மேலே இருக்குது CF. அந்த 62க்கு மேலே இருக்க நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CF, இது வந்து F ஓகேங்களா. அப்போ CF என்ன எழுதணும் 31, F வந்து என்னென்னா 31 தான் வருது. அப்புறம் L அப்படின்றது லோயர் ஃப்ரீக்வன்சி. அது வந்து எங்கே பார்க்கணும் அப்படின்னா இந்த 31 மூணாவதாக வந்திருக்குல்ல 1 2 3 மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸில் வந்து நான் பார்க்கணும். கிளாஸில் இந்த லோயர் ஃப்ரீக்வன்சி எது அப்படின்னு பார்க்கணும். 210 லோயர் கிளாஸ் வந்து 210, அதுதான் வந்து 210 அப்படின்னு போட்டுக்கிறேன். இன்னும் வந்து ஹைட்டு மட்டும் கண்டுபிடிக்கணும். H வந்து என்ன அப்படின்னா இந்த இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் 60ல் 110ல் 160 அந்த இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 50 இருக்குது சரிங்களா. இதுதான் பேராமீட்டர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதில் எல்லாத்துக்குமே வந்து இப்படி தான் வரும் சரிங்களா. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம இப்படி எழுதி பழகணும். அதுதான் கொஞ்சம் எனக்குலாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை பழகிட்டீங்க அப்படின்னா இந்த சம் வந்து ரொம்பவே ஈஸி தான் சரிங்களா. அதேமாதிரி ஃபார்முலாவை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸி ஆகிடும். NTPCயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீடியன் மோட்லேருந்து ஏதோ ஒரு கொஷின் கேட்குறேன், ஆனால் ஈஸியாக தான் இருக்குது. நம்ம தான் ரொம்ப டஃப்னு நினச்சிட்டு விட்டுட்டு போயிடுறோம் சரிங்களா. பாருங்கள் ஓகே. இப்போ இதில் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். L வந்து 210 ப்ளஸ் n/2 என்னதுப்பா 62 மைனஸ் CF என்னது 31, F வந்து என்னென்னா 31 இன்ட்டு ஹைட் வந்து 50. இப்போ வந்து இதுக்கு வந்து என்ன இப்போ 260 தான் வந்து எனக்கு இந்த இதோட ஆன்சர் மீடியன். இதில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கல்ல இந்த நம்பரு n/2 கண்டுபிடிச்சோடனே எங்கே வருது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிறத க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. CFனா என்னது, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டை மேலே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த நம்பருக்கு லெஃப்டில் இருக்குது ஃப்ரெண்டு, வெறும் ஃப்ரெண்டு. மேலே இருக்கிறது க்ளோஸ் ஃப்ரெண்டுனா லெஃப்டில் இருக்குது வெறும் ஃப்ரெண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஹைட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இதை ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்து மோட் வச்சு நான் ஒரு சம் சொல்லித்தரேன் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.